ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வரீங்களா? அதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் மீல் மேக்கர், இதை பாயில் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பொட்டேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, லவங்கம், அன்னாசி பூ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். புதினா கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில் ஒரே ஒரு 2 சுத்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நம்ம மசாலா ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, கல்பாசி, லவங்கம், பட்டை, பிரியாணி இலை, அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். எப்போவுமே இந்த மசாலா எண்ணெயில் வதக்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும் உங்களுக்கு. அப்புறமா நம்ம பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது வதக்கும் போதே கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். யூஸ்வலாக பிரியாணி பண்ணுறோன்னா நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். இதை பாருங்கள், வதக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு, அந்த பேஸ்ட்டு. இது ஏன் ஒன்றும் பாதியமாக ஏன் அரைச்சிருக்கோன்னா, லைக் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் வாயில் மாட்டுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இப்போ நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டு வதக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம். பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது, கேரட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு அது தண்ணியை இழுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, ஸோ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் பன்னீர் போடலாம். சிலர் ப்ரெட்டை துண்டு துண்டாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ஸோ இதை நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ போட்டுக்கலாம். சிலர் கேப்சிகம் போடுவாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர். நான் மீல் மேக்கர் ப்ரோட்டீனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ ரைஸை போட்டு நல்லா வதக்கலாம். ரைஸ் உடையாமல் வதக்குங்க. பாருங்கள், ஸோ நல்லா அந்த பச்சை மிளகா, உப்பு, மசாலா கூடலாம் அந்த ரைஸும் நல்லா நம்ம சேர்த்து வதக்கணுன்னா ரைஸ் நல்லா மணமாக இருக்கும். பாருங்க, வதக்கிட்டு
உடையாமல் வதக்குங்க, ரைஸ் உடஞ்சிராம. இப்போது நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள்லாம் கம்மி பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா இதை கம்மி பண்ணிடலாம். பட் இதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரைஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது உப்பு சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரே பாத்திரத்தில் முடிஞ்சிருவோங்க, நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். யூஸ்வலாக 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விடுவேன் பாஸ்மதி ரைஸ்னால். உங்களுக்கு அப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ரைஸு. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம். குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஹோட்டல் பிரியாணி மாதிரி வரும். இதை பாருங்கள், இப்போ மூடி வச்சுட்டேன் ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இதை பாருங்கள், 15 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் எடுத்துடுச்சு. இதை பாருங்கள், ரைஸ் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துரும். இந்த ரைஸும் உடையாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கலருக்கு நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். பட் இதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய். இது ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணும்னா விடலாம். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் நல்லா ரைத்தா கூடயும் பப்பட் கூடயும் சர்வ் பண்ணலாம். சுட சுட பிரியாணி ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.